வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. சென்னையின் ஆர்கே நகர் தொகுதி திராவிட கட்சிகளின் கோட்டையாகும். திராவிட கட்சிகளின் கோட்டையாக இருந்த ஆர்கே நகரை தனது ரசிகர் மன்ற தலைவரை நிறுத்தி வெற்றி பெற செய்து வரலாற்று வெற்றியை பதிவு செய்தவர் சிவாஜி. எப்படி வந்தது இந்த வெற்றி? இந்த பதிவில் இது பற்றிய செய்திகளை நாம் விரிவாக பார்க்கலாம். 1980 தமிழக தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதை விரும்பவில்லை. காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதையே பலர் விரும்பினார்கள். அப்படி தனித்து போட்டியிட்டால் இனிவரும் அடுத்த தேர்தல்களில் ஆவது கட்சியை பலப்படுத்த முடியும் என்ற எண்ணமே காங்கிரஸ் தொண்டர்களிடம் இருந்தது. அந்த எண்ணம் தான் சிவாஜியிடமும் சிவாஜி ஆதரவு தலைவர்களின் மனதிலும் இருந்தது. காமராஜர் மறைவுக்கு பின்பு அந்த ஒரு நேரமே காங்கிரசுக்கு நல்ல வாய்ப்பாக இருந்தது. அதை காங்கிரஸ் தலைமை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதை சரியாக பயன்படுத்தி இருந்தால் காங்கிரஸ் தனித்த பலத்துடன் வளர்ச்சி அடைய வாய்ப்பு கிடைத்திருக்கும். கழக கட்சிகளின் தோளில் உட்கார்ந்து சவாரி செய்த கேவல நிலைமை உண்டாகி இருக்காது. காங்கிரஸ் செய்த பிழையது. இந்த நிலையில்தான் தமிழக காங்கிரஸ் தலைமை பதவிக்கு புதிய தலைவரை நியமிக்க இந்திரா காந்தி விரும்பினார். யாரை தலைவராக நியமிக்கலாம் என்பதில் பல போட்டிகள் இருந்தன, குழப்பமும் இருந்தது. தலைவர் பதவி என்ற தன்னுடைய சொந்த பிரச்சனையை கூட திமுகவிடம் ஆலோசனை கேட்கும் நிலையில் இருந்தார் இந்திரா காந்தி. கூட்டணி தலைவர் என்ற முறையில் கருணாநிதியிடம் யாரை தலைவராக நியமிக்கலாம் என்று ஆலோசனை கேட்டார் இந்திரா காந்தி. வழக்கம் போல தனக்கு சாதகமான தலைவர்கள் பெயரை சொன்னார் கருணாநிதி. சிவாஜி மன்றத்தை சேர்ந்த யாரும் தலைமை பதவியை பிடித்துவிடக்கூடாது என்பதில் கருணாநிதி உறுதியாக இருந்தார். இதுபோன்ற சித்து வேலைகளை காங்கிரஸ் தலைமை என்றுமே புரிந்து கொண்டதில்லை. தலைவர் பதவிக்கு சிவாஜியின் பெயரும் சொல்லப்பட்டது. கருணாநிதி தனக்கு சாதகமான ஒருவர் தலைவர் பதவிக்கு வந்தால் தொகுதி பங்கீட்டில் தனக்கு சாதகமாக உடன்பாடு செய்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்தார். காங்கிரஸ் வளர்ச்சிக்காக அல்ல, சிவாஜியை தலைவர் பதவி ஏற்றுக்கொள்ளும்படியும் காங்கிரஸ் தலைமை கேட்டது. சிவாஜிக்கு அதில் விருப்பமில்லை. சிவாஜி மூப்பனாரை தலைவராக நியமிக்க சொல்லி கருத்து தெரிவித்தார். மூப்பனார் தலைவராக வருவதில் பல காங்கிரஸ் தலைவர்களுக்கு விருப்பமும் இல்லை. அதில் முக்கியமானவர்கள் MP சுப்பிரமணியம், RV சுவாமிநாதன் ஆகியோர். MP சுப்பிரமணியம் திமுகவில் EVK சம்பத் அணியில் இருந்தவர். கருணாநிதியை எதிர்த்து சம்பத் திமுகவை விட்டு வெளியேறி காங்கிரஸில் இணைந்தபோது சம்பத்துடன் சுப்பிரமணியமும் காங்கிரஸில் சேர்ந்தவர். திமுகவை கடுமையாக எதிர்த்தவர் MP சுப்பிரமணியம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பிடித்த காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலிலும் அதிக எண்ணிக்கையில் ஜெயிக்க விரும்பியது. அதனால் திமுகவை எதிர்க்கும் மனநிலை கொண்டவராக இருந்தால்தான் தொகுதி பங்கீடு சரியாக அமைந்து இதை சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தில் MP சுப்பிரமணியத்தை மாநில தலைவராக அறிவித்தார் இந்திரா காந்தி. தொகுதி பங்கீட்டில் திமுகவுக்கு சமமாக காங்கிரஸ் தொகுதிகளை கேட்டு திமுகவை அதிர வைத்தது. இப்போதுதான் கருணாநிதி அந்த முடிவுக்கு வந்தார். சிவாஜியை வைத்துத்தான் தொகுதி பங்கீட்டு சிக்கலை தீர்த்து விடலாம் என்ற நிலைக்கு வந்தார் கருணாநிதி. சிவாஜியிடம் இந்த தகவலை கொண்டு போனார். சிவாஜியின் ஆதரவால் டெல்லி அரசியலை செய்து கொண்டிருந்த மூப்பனார் மூலம் இந்திராவிடம் இந்த கருத்தை பற்றிய செய்தியை தெரிவித்தார் சிவாஜி. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க திட்டமிடுவது நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது. திமுக கூட்டணியை காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பவில்லை. தொகுதி பங்கீட்டில் சிக்கல் உருவானால் இன்னும் காலதாமதம் ஆவதுடன் களத்தில் வேலை செய்யும் தொண்டர்களை அது துவளச் செய்துவிடும். அது எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என விளக்கமாக சிவாஜி மூலம் சொல்லப்பட்டது. சிவாஜி மூப்பனார் கூட்டணி மூலம் தொகுதி பங்கீடு சுமூகமான முடிவுக்கு வந்தது. கருணாநிதிக்கும் நிம்மதி கிடைத்தது. தேர்தல் களத்தில் சிவாஜி மன்றம் தீவிரமாக களம் இறங்கி வேலை செய்தது. சிவாஜி மன்றத்தில் மாநில செயலாளராக இருந்த ராஜசேகரனுக்கு காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் உண்டானது. தன்னுடைய விருப்பத்தை சிவாஜியின் கவனத்துக்கு கொண்டு போனார் ராஜசேகரன். சிவாஜி மன்றத்தில் இருந்து தேர்தல் வாய்ப்பு பெற்று பல பேர் MP MLAவாக அரசியலில் வெற்றி பெற்றுள்ளார்கள். தன்னுடைய மன்றம் மூலம் நேரடியாக போட்டியிட விரும்பிய ராஜசேகரனுக்கு சிவாஜி காங்கிரஸில் அவர் போட்டியிடும் தொகுதியை கேட்டார். சிவாஜி எடுக்கும் எந்த முடிவுகளுக்கும் பாரபட்சமாக நடப்பதுதான் காங்கிரசின் வழக்கம். 1977 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுக வென்றது. ராதாகிருஷ்ண நகர் தொகுதியை தவிர நகைச்சுவை நடிகராக திரையில் வலம் வந்த ஐசரி வேலன் அதிமுக சார்பில் போட்டியிட்டு இந்த தொகுதியில் வெற்றி வாகை சூடினார். திராவிட கட்சிகளின் கோட்டையான ஆர்கே நகர் தொகுதியில் காங்கிரஸ் வெல்வது என்பது குதிரை கொம்பு. வெல்ல முடியாத இந்த தொகுதியை சிவாஜி மன்றத்துக்கு கொடுத்தது காங்கிரஸ்.
சிவாஜி மன்றத்தைச் சேர்ந்தவர் தோல்வியை தழுவ வேண்டும் என்பதே காங்கிரசின் திட்டம். ராஜசேகரன் தனக்கு ஒதுக்கப்பட்ட ஆர்கே நகர் தொகுதியில் சிவாஜியின் ஆதரவுடன் போட்டியிட்டார். தேர்தல் களம் சூடுபிடித்தது. சிவாஜி தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். எந்தவித காரணமும் இல்லாமல் கருணாநிதியின் வற்புறுத்தலுக்காக எம்ஜிஆரின் ஆட்சியை கலைத்துவிட்டார் இந்திரா காந்தி என்ற கோபம் அதிமுக தொண்டர்கள் மனதில் கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. சிவாஜி மன்றத்தின் மீது அந்த கோபத்தை அதிமுக தொண்டர்கள் காட்டினார்கள். சிவாஜி மன்ற தோழர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். உச்சகட்டமாக அந்த சம்பவம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சிவாஜி அதிமுக தொண்டர்களால் தாக்கப்பட்டார். சிவாஜியின் மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தது. சிவாஜி தாக்கப்பட்டார் என்ற செய்தி பரவியதும் சிவாஜி மன்ற தோழர்கள் தங்கள் கோபத்தை அதிமுக தொண்டர்கள் மீது காட்டினார்கள். பல இடங்களில் அதிமுக கொடிக்கம்பங்கள் சாய்க்கப்பட்டன. சிவாஜி மன்றத்தின் கோபத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அதிமுக தொண்டர்கள் தடுமாறினார்கள். தலையில் அடிபட்ட சிவாஜி மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்துக்கொண்டு மீண்டும் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். காங்கிரஸ் இயக்கத்தின் வரலாற்றில் அந்த கட்சியின் வளர்ச்சிக்காக அதிக தாக்குதலை சந்தித்தவர் சிவாஜி மட்டுமாகத்தான் இருக்கும். ஆர்கே நகர் தொகுதியில் ராஜசேகரன் கடுமையாக போராடினார். சிவாஜி மன்ற தோழர்கள் தமிழகத்தில் இருந்து ஆர்கே நகர் நோக்கி படையெடுத்தார்கள். சிவாஜி வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆர்கே நகரில் சிவாஜியை காண மக்கள் வெள்ளம் அலை மோதியது. திராவிட கட்சிகளின் கோட்டையாக திகழ்ந்த ராதாகிருஷ்ண நகர் எனப்படும் ஆர்கே நகர் சிவாஜியின் ஓயாத பிரச்சாரத்தின் காரணமாக இந்திய தேசியத்தின் பக்கம் தனது பார்வையை திருப்பியது என்பதை தேர்தல் முடிவு தெரிவித்தது. தேர்தல் 1980 மே மாதம் 28ஆம் தேதி தொடங்கி மே 31ஆம் தேதி முடிவடைந்தது. கருத்து கணிப்புகள் இருவேறு தகவல்களை சொன்னது. எம்ஜிஆர் எழுப்பியிருந்த அனுதாபாலை மக்கள் மனதில் அதிமுகவுக்கு வாய்ப்பான நிலையை உருவாக்கி உள்ளது. எம்ஜிஆரின் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றது. எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்ததால் அது மக்களிடம் அனுதாப அலையாக மாறி அதிமுக பெரும்பான்மையான இடங்களை பெற்றது. காங்கிரஸ் தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியை கணக்கில் வைத்துக்கொண்டு அதிக நம்பிக்கையில் சோம்பல்தனமாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில் தேர்தல் களத்தில் வீறு கொண்டு சிங்கமென நின்று போராடிய சிவாஜிக்கும் சிவாஜி மன்றத்துக்கும் கழகத்தின் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்படுகின்றது என்றார். வாக்கு விழுக்காட்டில் வெற்றி பெற்ற அதிமுகவுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் திமுகவும் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் பெற்ற வாக்கு விழுக்காட்டுக்கு சிவாஜி மன்றம்தான் முதன்மை காரணம் என்று மேலும் குறிப்பிட்டார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட ராஜசேகரன் நிலை என்ன என்பதே பலரின் கேள்வியாக இருந்தது. திராவிட இயக்கத்தின் அலையை வீழ்த்தி சிவாஜி மன்றம் அந்த தொகுதியில் வென்றது. சென்னை பகுதியில் தேசியத்துக்கு நீண்ட காலத்துக்கு பின்பு ஆர்கே நகர் தொகுதி வாசலை திறந்துவிட்டது. ராஜசேகரனை எதிர்த்து போட்டியிட்ட ஐசரிவேலன் தனது பணபலம் ஆள்பலம் என தனது அனைத்து ஆற்றல்களை இறக்கிவிட்டும் வெற்றியின் பக்கம் தலை காட்ட முடியாமல் போனது. தன்னுடைய தேர்தல் தோல்வி பற்றி ஐசரிவேலன் குறிப்பிட்ட போது, இது ராஜசேகரனுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, சிவாஜிக்கு கிடைத்த வெற்றி. 27 இடங்களில் கூட்டம் போட்டு எனக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் செய்தார். எங்கள் கோட்டையாக இருந்த இந்த தொகுதியை சிவாஜியின் உழைப்பு தட்டி பறித்தது என்றும் குறிப்பிட்டார். திராவிட இயக்கங்களின் கோட்டையாக இருந்த ஆர்கே நகர் தொகுதியை தனது பிரச்சாரத்தால் வெற்றி கோட்டையாக மாற்றினார் சிவாஜி. தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவரையே ஜெயிக்க வைத்து சிறப்பு செய்தவர் சிவாஜி. சிவாஜி மட்டும் தீவிர அரசியலின் முன்பே இறங்கி இருந்தால் கழக ஆட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அமைந்திருக்கும் என்பது பெரும்பாலானோர் அறியாத உண்மையாகும். சிவாஜி முரசு நேயர்களே, இந்த பதிவை பற்றிய கருத்துக்களை உங்களிடம் இருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.